ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜூலை 29ஆம் தேதி புதன்கிழமை ஆடி பௌர்ணமி. இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு மஞ்சள் மூட்டைய உங்க வீட்டில் இந்த இடத்துல கட்டி தொங்க விடுறது மூலயமா வாழ்க்கையில எக்கச்சக்கமான மாற்றங்கள் ஏற்படும். பொருளாதாரத்துல முன்னேற்றம் கிடைக்கும். ராக்கெட் வேகத்துல பணம் வரும். அது என்ன மஞ்சள் மூட்டை, அதை எப்படி தயார் செய்யணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன மஞ்சள் மூட்டையை எப்படி தயார் செய்ய போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். தமிழ் மாதமான ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவே சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில் நிலவு தன்னோட முழு ஒளியோட பிரகாசிக்கிறதால இயற்கையிலையும் ஆன்மீகத்திலையும் ஒரு நேர்மறை அதிர்வு அதிகமாக இருக்கிறதா நம்பப்படுது. அதனால தான் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருந்து இறைவனை வழிபட்டா வாழ்க்கையில பல நன்மைகள் கிடைக்கும். ஆடி மாதம் அப்படிங்கிறது சக்தி வழிபாட்டுக்கு உகந்த ஒரு மாதம். இந்த மாதம் முழுக்க அம்மன் கோவில்கள்ல சிறப்பு பூஜைகள் நடக்கும். அதுலயும் ஆடி பௌர்ணமி நாள்ல பார்வதி தேவி, துர்கை அம்மன், மாரியம்மன், காளியம்மன் இது மாதிரி சக்தி தேவிகளை மனமுருகி வழிபடுவது ஒரு சிறப்பான வழிபாடு. ஆடி பௌர்ணமி அன்னைக்கு அதிகாலை எழுந்து குளித்து வீட்டை சுத்தம் செய்து வாசல்ல கோலம் போட்டு விளக்கேற்றி அம்மனை வழிபடுவது நல்ல பலன் கொடுக்கும். பெண்கள் மஞ்சள் குங்குமம் பூக்கள் வைத்து அம்மனுக்கு அர்ச்சனை செய்யணும். சில பேரு எலுமிச்சை தீபம் அப்படி இல்லைன்னா நெய் தீபம் ஏத்தி குடும்ப நலனுக்காக வேண்டிப்பாங்க. ஆடி பௌர்ணமி நாள்ல சந்திர பகவானை வணங்குவது சிறப்பு. சந்திர பகவான் மனோகாரகன். மன அமைதி இல்லாம இருக்கக்கூடியவங்க, மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடியவங்க, குடும்பத்துல அடிக்கடி சண்டை வரக்கூடியவங்க இந்த நாள்ல சந்திர பகவான முழு நிலவு பிரகாசமாக தெரியக்கூடிய நேரத்துல தரிசனம் செய்து பிரார்த்தனை பண்ணா மன நிம்மதி கிடைக்கும். இந்த நாள்ல விரதம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. காலையில பால் பழம் மாதிரியான எளிமையான ஆகாரங்களை எடுத்துக்கிட்டு மாலை நேரத்துல பூஜையை முடிச்சு சந்திர தரிசனம் செய்ததுக்கு பிறகு அவங்க விரதத்தை முடிப்பாங்க. ஆடி பௌர்ணமி அன்னைக்கு அன்னதானம், ஆடை தானம், நீர் தானம் இது மாதிரி தான தர்மங்கள் செய்யறது புண்ணியம். ஏழை எளியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கறது பல மடங்கு புண்ணியத்தை கொடுக்கும். கண்டிப்பான முறையில ஆடி பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு முக்கியம். பௌர்ணமி அப்படின்னாலே திருவண்ணாமலையில வரக்கூடிய கிரிவலம் தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். எல்லோராலையும் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலைக்கு போயிட்டு கிரிவலம் போக முடியாது. அதுக்கு மாற்று வழியா உங்க வீடு பக்கத்தோட சிவாலயத்துக்கு போயிட்டு அன்றைய தினம் சிவபெருமானை வழிபாடு செய்து சிவாலயத்தோட பிரகாரத்தை 9 முறை வலம் வந்தா கிரிவலம் செய்த பலன் நீங்க உங்க வீடு பக்கத்திலேயே பெற முடியும். இப்படிப்பட்ட ஆடி மாதத்துக்குரிய அந்த பௌர்ணமி திதி இருக்குல்ல, அது ஜூலை 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 7:33 ஆரம்பிச்சிடுது. ஜூலை 29 புதன்கிழமை இரவு 8:58 வரைக்கும் நமக்கு பௌர்ணமி தேதி இருக்கு. முழு நிலவு பிரகாசமாக தெரியக்கூடிய நேரம் எப்படி பார்த்தாலும் மாலை 6:37. அந்த நேரத்துல உங்க வீட்டோட பூஜை அறையில விளக்கேற்றி வச்சு சிவபெருமான் ஆரம்பித்து எல்லா கடவுளையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்க வீட்டில இருந்து எங்க இருந்து பார்த்தா முழு நிலவு பிரகாசமா தெரியுதோ அந்த இடத்துல போயிட்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக இந்த ஒரு மந்திரத்தை 3 முறை உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க வழிபாட்டை முடிச்சுக்கலாம். உங்க வழிபாட்டை முடித்துட்டு ஒரு 5 நிமிடம் செலவு பண்ணி இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை, இந்த ஒரு மஞ்சள் மூட்டையை தயார் செய்து வீட்டில் இந்த இடத்துல கட்டி தொங்க விடுறதால உங்க வாழ்க்கையே மாறும். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் கண்டிப்பா இந்த மூட்டையை தயார் செய்து கட்டுவதற்கு ஒரு மஞ்சள் நிற துணி. அப்படி ஒருவேளை மஞ்சள் நிற துணி இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய வேஷ்டிகளை நன்றாக துவைத்து காய வைத்து மஞ்சள் கலந்த தண்ணீர்ல அதை ஊற வைக்கும் போது அது மஞ்சள் நிற துணியா மாறிடும். அதன் பிறகு அதுல சில முக்கியமான பொருட்களை நீங்க சேர்க்க போறீங்க. இந்த பொருட்கள் எல்லாமே அன்றைய தினம் ஆடி பௌர்ணமிக்கும் புதன்கிழமைக்கும் உகந்த பொருட்கள். அதுல முதல் முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு பொருள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் பச்சரிசி. பச்சரிசி அப்படிங்கிறது சிவபெருமானுக்கும் சந்திர பகவானுக்கும் உகந்த ஒரு தானியம். பச்சரிசியில தான் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்வாங்க. சந்திர பகவானுக்கு உகந்த தானியம் நெல். நெல்லை நம்ம பயன்படுத்தாம நெல்லிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பச்சரிசியை இந்த ஒரு பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இறைவனோட வழிபாட்டுக்கு செய்யக்கூடிய நைவேத்தியங்களுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பொருளும் இந்த பச்சரிசி தான். அடுத்ததா ஒரே ஒரு ஸ்பூன் பச்சை பயிறு. நம்ம வீட்டில் தினமும் சமையலுக்கோ இல்லை சுண்டல் செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய இந்த பச்சை பயிர் இருக்கு இல்லையா,
இது புதன் பகவானுக்கு ரொம்ப உகந்த ஒரு தானியம். புதன் பகவான் யாரு? புத்திகாரகன். வாழ்க்கையில தொழில்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும், உங்களுடைய போட்டியாளர்கள் மாதிரியே நீங்களும் தொழில சிறந்து விளங்கணும், உங்களுடைய குழந்தையோட கல்வி அறிவு மேம்படணும், இது எல்லாத்துக்குமான அந்த அறிவு ஆற்றல் திறமைய வாரி வழங்கக்கூடியவர் யார் தெரியுமா? புதன் பகவான் தான். உங்க குழந்தைகளோட கல்வியில கொஞ்சம் மந்த நிலை ஏற்பட்டா அதுக்கு அவங்களுடைய கிரகதோஷத்துல புதன் கிரகதோஷம் கொஞ்சம் பலவீனமா இருக்கிறது கூட ஒரு ரீசனா இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க இந்த பரிகாரத்துக்கு இந்த பச்சை பயிரை பயன்படுத்தும் போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்க குழந்தைகளோட கல்வி அறிவோ, அதே மாதிரி உங்க கணவருடைய உங்க மனைவியோடைய அந்த அறிவு கூர்மை அதிகமாகி வேலை பார்க்கக்கூடிய இடத்துல திறம்பட செயல்பட்டு நல்ல முன்னேற்றம் லாபம் கிடைக்கும். அடுத்ததா 5 எண்ணிக்கையில மிளகு. கடன் பிரச்சனை அப்படின்னு சொன்னாலே அதுக்கு பயன்படுத்தக்கூடிய முதல் முக்கியமான பொருள் மிளகு தான். மிளகு அப்படிங்கிறது அற்புதமான ஒரு தாந்திரிக பொருள் கடன் பிரச்சனைக்கு. 5 எண்ணிக்கையில மிளக எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததா ஒரே ஒரு துண்டு மஞ்சள், அது கிழங்கு மஞ்சள் இல்ல குண்டு மஞ்சள், விரலி மஞ்சள், கொம்பு மஞ்சள் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. கடைசியா ஒரே ஒரு சில்லறை நாணயம், அது 5 ரூபாய் இல்ல 10 ரூபாய் எதுவா இருந்தாலும் ஓகே தான். வீட்டோட பூஜை அறையில ஆடி பௌர்ணமி அன்னைக்கு உங்களோட எல்லா விதமான வழிபாட்டையும் முடிச்சிட்டு சந்திர தரிசனம் முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு சிறிய தட்டு இல்லைனா மணப்பலகை மீது நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த மஞ்சள் நிற துணியை விரித்து வைத்து அதுல இப்ப நாம சொல்லியிருக்கக்கூடிய பச்சரிசி, பச்சை பயிறு, 5 எண்ணிக்கையில கிராம்பு, ஒரே ஒரு துண்டு மஞ்சள், கடைசியா ஒரு சில்லறை நாணயம், இந்த எல்லா பொருட்களையும் போட்டு அந்த மஞ்சள் நிற துணியை மூட்டையாக கட்டி உங்க வீட்டோட பூஜை அறையில குறைந்தது அரை மணி நேரம், அதிகபட்சம் 1 மணி நேரம் இருக்கணும். ஆனா இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு. புதன்கிழமை ஜூலை 29ஆம் தேதி இரவு 9 மணியோட பௌர்ணமி முடிஞ்சிடும். கூடுமான அளவுக்கு 9 மணிக்குள்ள, முடிஞ்சா ஒரு 8 மணிக்குள்ள இந்த மூட்டையை தயார் செய்து பூஜை அறையில வச்சு ஒரு 10 நிமிஷம் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மூட்டைய உங்க வீட்டோட நிலைவாசல்ல கட்டி தொங்க விடணும். வீட்டோட நிலைவாசல்னா நீங்க வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வரும்போது உங்க பார்வை இந்த மூட்டை மேல விழுந்து அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி இருக்கணும். ஜூலை 29ஆம் தேதி வரக்கூடிய ஆடி பௌர்ணமி புதன்கிழமையில வந்திருக்கு. அன்றைய தினம் அந்த புதன்கிழமைக்கு உரிய பொருட்களையும் பௌர்ணமிக்கு உரிய பொருட்களையும் கூடவே லட்சுமி கடாட்சம், மகாலட்சுமி அம்சம், லட்சுமி குபேர அம்சம் இருக்கக்கூடிய பொருட்களை ஒன்றாக சேர்த்து இந்த மூட்டையை தயார் செய்து வீட்டோட நிலைவாசல்ல, அதுவும் முழு நிலவு பிரகாசமாக தெரியக்கூடிய ஆடி பௌர்ணமி அன்னைக்கு கட்டி தொங்க விடும்போது இதோட சக்தி பன்மடங்கு பெருகும். உங்க வீட்டுக்குள்ள ஏற்படக்கூடிய பண வரவு தடையை நீக்கி பணம் தாராளமாக கையில புரளுவதற்கான வழிவகையை ஏற்படுத்தும். வீண் விரயம், வீண் செலவு தவிர்க்கப்படும். குடும்பத்துல மன அமைதி கிடைக்கும். இதுவரை இருந்து வந்துட்டு இருந்த தீர்வு தெரியாத குழப்பங்கள் நிறைந்த எக்கச்சக்கமான பிரச்சனைகள் சுமூக தீர்வோட முடியும். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா இதுவரை இருந்துட்டு இருந்த வாழ்க்கை அப்படியே தலையீடாக புரட்டி போடப்படும். அதுதான் இந்த மூட்டையை தயார் செய்வதற்கான அர்த்தம். 3 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் ஏதாவது ஒரு பௌர்ணமி, முடிஞ்சா புதன்கிழமையில வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு இந்த மூட்டையை பிரித்து பார்த்து தண்ணியில் விட்டுட்டு மறுபடியும் தயார் செய்து இடத்துல வச்சிடுங்க. பார்ப்பதற்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். ஆடி பௌர்ணமி மாதிரியான பிரபஞ்சத்தோட சக்தி மேலோங்கி இருக்கக்கூடிய நாள்ல இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.